மற்ற எந்த தலைவர்களையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆற்றல் மிக்க தலைவராக குக்கிராமங்கள் வரை பிஜேபியை கொண்டு சென்ற ஒரு தலைவராக அவர் விளங்கிய காரணத்தினால்தான், அவருக்கு ஒரு சிறப்பு தன்மை, சிறப்பு சக்தி, சிறப்பு ஆற்றல் இருக்கிற காரணத்தினால்தான் அவரை நாங்கள் ஆதரிக்க முடிவு செய்து இன்றிலிருந்து கட்சியிலிருந்து நாங்களாகவே ராஜினாமா செய்வ கடிதத்தை இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். விமான நிலையத்திலே அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு வருகிறார்கள். அவர்களோடு நாங்களும் சென்று வரவேற்பு அளிக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊர்லயும் எல்லா சக்தியும் வேலை செய்யாது. எப்படி இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர் மோடி அவர்களோ அதுபோன்று தமிழகத்துக்குன்னு ஒரு தலைவர் தேவைப்படுது. தமிழகம் எப்பொழுதுமே ஒற்றை தலைமை சார்ந்தே வாக்களித்து பழகிவிட்டார்கள். ஒற்றை தலைமை என்ன சொல்கிறதோ அவர்கள் சொல்கிற காரணத்தை தான் மனதிலே வாங்கிக் கொள்கிறார்கள். இங்கே டெல்லியிலிருந்து வருகிற சில தலைவர்கள் வரும்பொழுதெல்லாம் இந்தியில் பேசுவதை, நாங்கள் மொழி மாற்றம் செய்து பேசுவதை அவர்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறார் என்று புரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்களிலும் ஏறத்தாழ எல்லா சமூக ஊடக பிரிவுகள், இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் சேர்ந்து ஏறத்தாழ 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு மேல அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் எல்லா கருத்து, எந்த கருத்து அது கல்வியாக இருக்கட்டும், இயற்கை பற்றி இருக்கட்டும், ஆராய்ச்சி பற்றி இருக்கட்டும், அறிவியல் சார்ந்து இருக்கட்டும், அரசியல் சார்ந்து இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் பேசக்கூடிய, அதில் படித்து தெளிவு பெற்ற ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிறார். துணிச்சலாக தனது கருத்துக்களை எடுத்து வைக்கிற தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவரை தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜயை எதிர்த்து அரசியல் இருக்காது. ஆனால் விஜய் ஆட்சியை எதிர்த்து இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்சியும் அதான் செய்வாங்க. இந்த ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவது ஜனநாயக கடமை. அது மற்றவர்களை விட ஜனநாயக கடமை, அந்த ஆற்றல் அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கிறது. தனிப்பட்ட விஜய் அல்ல, அவருடைய ஆட்சியில் நடக்கிற தவறுகளை நிச்சயமாக அவர் சுட்டிக்காட்டுவார், அதை கண்டிப்பார் என்பதில் எல்லா கட்சியும் செய்யறது அவர் நிச்சயம் செய்வார். அவர் இன்னும் கொஞ்சம் மாற்றமா இளைஞர்களோடு இணைந்து ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். வழக்கமா ஒரு வேட்டி சட்டை போட்டுட்டு ஒரு 50 பேர் பின்னாடி நடக்க முன்னாடி போக அப்படிலாம் இல்லாம ஒரு சாதாரண சாமானியனா நம்மளோட எல்லாரோட இணைந்து செயல்பட போறான்னு நான் நினைக்கிறேன். அவரே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, மண் சார்ந்த விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. மேல டெல்லியில் இருக்கிற தலைவர்களுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி விடுகிறது. உதாரணத்திற்கு இந்த மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துறதுல 2029-30 தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ 9ஆம் வகுப்புக்கு வர ஜனவரியில அடுத்த வருஷம் தொடங்க போறேன்னு சொல்றீங்களான்னு ஒரு கருத்தை தெரிவிச்சார். உடனே நம்ம ஊடகங்கள் என்ன பண்ணாங்க, மத்திய அரசுக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை அப்படின்னு நம்ம எல்லாம் போட்டோம். இப்ப இந்தி படிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை, ஆனா இந்தி எல்லாரும் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்திய 52,000 பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அனைத்து மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நம்ம யாரு கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதுக்காக இந்தி வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அவங்க படிப்பு சார்ந்து, அவங்க குடும்ப சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படி சில நிலைப்பாடுகளை மண் சார்ந்து எடுக்க வேண்டியது இருக்கும். மேகதாதுல கர்நாடக பாரதிய ஜனதா ஒண்ணு நினைக்கலாம், ஆனா நம்மால் ஆதரிக்க முடியாதுல்ல. இங்க நம்ம சார்ந்த நம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்புக்காக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திதான் ஆக வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம பிராந்திய உணர்வோடு, தமிழர் என்ற அடையாளத்தோடு, இந்தியன் என்ற பெருமிதத்தோடு நான் செயல்படுத்துவேன் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். நயனா நாகேந்திரன் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அப்படித்தானே சொல்ல முடியும். அவர் சொல்லியிருக்கிறத பத்தி நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? எல்லாரும் போறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.